வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கு தடிமல் இருமல் காய்ச்சலுக்கு ஏற்ற பச்சை மஞ்சள் யூஸ் பண்ணி மீன் சூப் எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறேன். மஞ்சள் ஏன் நான் யூஸ் பண்ணி இந்த சூப் செஞ்சுருக்கேனுண்டா, மஞ்சள் வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை எதிர்த்து போராடும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த காய்ச்சல் டைமில் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க. தேவையான பொருட்கள் 4-5 துண்டு மீன்கள், ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 4-5 பீசஸ் ரம்பையில், இஞ்சி பூண்டு மஞ்சள் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன். வெங்காயத்தை இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பச்சை மிளகாவை நடுவில் கீறி எடுத்துக்கொள்ளுவேன். ஒரு கப் சோறு. மீனுக்கு நான் உப்பும் மஞ்சளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். முதல்ல ஒரு பேன் எடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மஞ்சள் பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளுவேன். நான் இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச வழியாக நான் இதை இப்படி யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட மஞ்சள் இருந்தால் நீங்கள் அதை குத்தி கூட போட்டுக்கலாம். இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி இதோட சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், ரம்பையில், உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த சூப்புக்கு உரைப்புக்கு இந்த 3 பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா அவிய விடுவேன். ஸோ இப்போ எங்கள் பச்சை மிளகா எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு, இப்போ நான் உப்பு மஞ்சத்தூள் பரட்டி வச்ச மீன் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். அதோட அந்த சின்ன கப்பில் எடுத்து வச்ச சோறையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவேன். மீன் ஒரு 5 நிமிஷத்துலேயே அவிஞ்சிடும். ஸோ எங்களுக்கு மீன் பாருங்கள் நல்லா அவிஞ்சிட்டு. இந்த சூப்புக்கு நான் டொராட மீன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் எந்த மீன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ சூப்பு முடிஞ்சிட்டு இப்போ இதை ஒரு பவுலில் நாங்கள் மாற்றிக்கொள்ளுவோம். இப்போ நீங்கள் சூப் குடிக்கிற நேரம் மேலால் மிளகுத்தூள் தூவி குடியுங்க, ரொம்ப நல்லா. ஸோ நீங்களும் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.